நீ அதுக்காக எங்க இஸ்லாம் மதத்துக்கு வந்துருந்தா உன்னை நான் கான்வெர்ட் பண்ணல. அது உன்னுடைய தனிப்பட்ட விருப்பம். ஏன்னா நாங்க படைப்புகளை வணங்காத கூட்டம், நாங்கள் படைப்புகளை வணங்குற கூட்டம் நீங்கள். அதுதான் ஒரு இந்துவுக்கும் முஸ்லீமுக்குள்ள வித்தியாசம். என்ன, நீங்க படைப்புகளை வணங்கிடுறீங்க, நாங்க படைப்புகளை வணங்க மாட்டேங்கிறோம். படைப்புகள் கல்லு மண்ணு கழுத குதிரை குறந்து இறக்கண்டாலும் வணங்க சொல்லி கத்துக் கொடுத்தா நாங்க வார்த்தை என்னடா இவங்க நம்ம இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கானே, நாங்க படைப்புகளையே வணங்க மாட்டோம், படைத்தவங்க மட்டும் வணங்குவோம் என்று கிளம்பியவர்கள் முஸ்லீம். நீங்க பாம்பை கண்டாலும் சாமி கும்பிட்டுக்கிற, சரி பாம்பு சாமி கும்பிட்டுக்கிட்ட வீட்டுக்கு வந்துருச்சு, அதுல நம்ம சாமி வந்துருச்சுன்னு ஆரோக்கிய தட்டு எடுத்தியா, அதுக்கு தள்ளி எடுத்தியா, ஒரு 4 மாதம் வீட்டுக்கு வந்துருச்சாப்பா, 4 வீட்டுல நிக்குது, என்ன பண்ணுவ, நம்ம சாமி நாகதேவன் வந்துட்டாரப்பான்னு ஆரத்தி தட்டை எடுத்து ஐயோ சாமி வாங்க உட்காருன்னு பால் போடுவியா, ஆரத்தி தட்டு தூக்குவியா, அதுக்கு தண்ணி தூக்குவியா, அது நாங்க வெளியே அடிச்சு போட்டோம். இது என்ன தப்பு, என்ன தப்பு, எதை பார்த்தாலும் பாப்பா நம்மள்கிட்ட சுரண்ட ஆரம்பிச்சான், அவங்ககிட்ட நாங்க விடுபடுறோம். வயிற்றுக்குள்ள புள்ள கர்ப்பம் ஆகுது, பாப்பா போய் கூட்டிட்டு வந்துறான், நம்ம நாத்தா போய் கூட்டிட்டு வந்து உட்கார வச்சா அந்த உட்கார வழி உட்காந்துக்கிட்டு இந்த நாள் தான் உனக்கு நல்ல நாள்னு வளகாப்புக்கு நாள் குறிக்கிறானா இல்லையா, அந்த நாள் பார்த்து நம்ம அப்பனாத்தா நம்ம ஒண்ணு போய் கூட்டிட்டு வர்றாங்க வீட்டுக்கு. வயிற்றுக்குள்ள இருக்கும் போதே அந்த குழந்தைக்கு வரி வச்சு ஒழிக்கிறான்டாங்க. உள்ள பொறக்கலை தலை கூட முளைச்சிருக்காது 5வது மாசத்துல, முழுத்தலையும் 7வது மாசம் தான் வருது. இது அதுக்குள்ள அந்த புள்ளைக்கு ஒரு வரியை போட்டு வளகாப்புக்கு ஒரு நாள் குறிக்கிறான், கூட்டிட்டு வர்றோம். புள்ள பிறக்குது, பிறந்தோன்னு 4 குறிக்கு ஜாதகம் மேல அந்த பாப்பாங்க போறோம். அந்த பாப்பா அந்த புள்ள பிறந்த நேரம் சரியா இல்லையா, கழிப்பு இருக்குதா இல்லையா, அப்பனுக்கு நல்லதா தாய் மாமனுக்கு நல்லதா, வெள்ளிக்கிழமை பிறந்துருச்சு, கொடி சுத்தி பிறந்துருச்சு, தாலி சுத்தி பிறந்துச்சுன்னு 1008 குழப்பம். அதுல கொஞ்சம் காசு பிடிச்சிருக்கான். சரி காது குத்தணும், அதுக்கு ஒரு நாள். அப்புறம் பிள்ளைக்கு பேர் வைக்கணும், அதுக்கு இந்த நாளுக்கு போய் நாள், அதுக்கு ஒரு தர்ச்சனை. அப்புறம் பிள்ளைக்கு சோறு ஊட்டணும், குலதெய்வம் கோயில வச்சு, அதுக்கு ஒரு நாள். அப்புறம் ஒரு நல்ல நாள் பார்த்து ஒரு விஜயதசமி அன்னைக்கு பள்ளிக்கூடத்துல விடணும், இந்த பாப்பாண்ட நாள் நட்சத்திரம் குறிச்சு பள்ளிக்கூடத்துல விடுறோம். பிள்ளை வயசு வந்துருச்சு, ருபி ஜாதகத்துக்கு இந்த நாயத்தை போய் நிற்கும். நம்ம உள்ள நம்ம வீட்டுல நம்ம வீட்டுக்குள்ள வயசுக்கு வந்ததுக்கு இந்த நாயத்தை போய் 4 நட்சத்திரம் குடிச்சிட்டு வரோம். என்னடா அப்புறம் அவங்கிட்ட 4 நட்சத்திரம் குடிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் புள்ள பெருசாகி கல்யாணம் ஆகுது. மாப்பிள்ளை பாக்குறதுக்கு இவன்ட்ட போய் பொருத்தம் கேட்டுக்கிட்டு ஃபேமிலி டாக்டர் மாதிரி ஃபேமிலி ஜோசியர் 2 பேரும், இவன் மாப்பிள்ளை பக்காரன் ஒருத்தன், பொண்ணு வீட்டுக்காரன் ஜாதக பரிமாற்றம் பண்ணிக்கிறான். எல்லாம் பார்த்து வச்சு கல்யாணத்துக்கு ஒரு நாள் குறிக்கிறான். கல்யாணம் நாளை குறிச்சா நம்மட்டோட விடுறாங்க. அந்த கால் நடுறதுக்கு ஒரு நேரம், முகூர்த்த கால் நட ஒரு நேரமா, முகூர்த்த நாளுக்கு ஒரு நேரமா. சரி தொலைறான்னா முகூர்த்த நேரம் ஒண்ணு வைக்கிறான். சரி இதோட விட்டு தொலைவானா அவளை தொடரணும்னா காது முகூர்த்தத்துக்கு 2 நேரம் விட்டு செத்து தொலைஞ்சா கருமாதிக்கு 2. அட கருவில உண்டாகி கருமாதி வரைக்கும் உங்கள்கிட்ட கறந்துட்டு போறா. எந்த நோன்பு வந்தால் பட்டாசு வெடி 600 கோடி ரூபாய் பட்டாசு அநியாயமா வெடிக்கிறாங்க ரோட்ல. வேற பொண்ணு பூசணிக்காய் தீர்ப்பு நடு ரோட்ல வர ஏன் ஒரு 10 பேர் பங்கு நல்லா இருக்கும், தேங்காய் அழகா ஒரு 1000 ரூபாய் நம்ம குடுத்துங்க வந்து சாப்பிடுங்க. நடு ரோட்ல அடிக்கிறான், அதை போய் பொறுக்க போறேன். எங்க முஸ்லீம் வீட்டுல எவனாவது வந்து தேங்காய் அடிச்சு பொறுக்க சொல்லி தெரு பிஞ்சு போயிடும். வீட்டுல விருந்து கொடுத்து விட்டா கூட தட்டுல என்ன பண்ணுவான், நல்லா பொலன்னு ஒரு துணியை வச்சு இப்படி பொத்தி, யாருக்காவது தாவத்து விருந்து வச்சான்னா இப்படி தட்டுல பொத்தி தான் கொடுத்து விடுவான். ராஜா வீட்டுல இருந்து வர்ற மரியாதை மாதிரி இப்படி தட்டுல வருங்க, தூக்கி வீசி பொறுக்கி எடுத்துக்க சொல்லு, தெருவுக்கு பிஞ்சு போயிடும். தன்மானம் செய்யக்கூடாது. எவ்வளவு நம்மள நல்ல ஹைஜீனிக்கா இருக்கிற தேங்காய் போட்டு தரையில அடிச்சு அழுக்காச்சு அந்த பொறுக்க விட்டு ரசிக்கிறான். அதையும் பெருமையா நம்மால் பொறுக்கி திங்கிறான். திங்காதனா நம்மள மதவாதிங்கிறான். அதுதான் மதவாதம் என்றால் அந்த மதவாதியாக நான் இருப்பதில் பெருமைப்படுகிறேன். அந்த மதவாதியாக நான் இருந்தே தீருவேன். இந்த இன மக்களின் விடுதலைக்கு இன்னும் 100 ஆண்டுகள் ஆனாலும் அந்த 100 ஆண்டுகளும் சிறைகளிலேயே கழிக்க வேண்டுமானால் பெருமையாக கழிக்கிறேன். சகோதரர்களை பொறுக்கி திங்க வேண்டாம், இழிவுபடுத்திக் கொள்ள வேண்டாம். எனக்கு ஒரு சமத்துவம் கிட்டியது. எங்களை பார் நாங்க எப்படி கட்டி அணைக்கிறோம். உங்க எவனாவது ஒருத்தன் கட்டி அணைக்கிறான், அப்படின்னு கட்டி விடுறான். வணக்கங்க, ஏன் கட்டி புடியா கைய போச்சுறா, சீட்டு சொத்தா சீட்டு பட்டா பாவம், என்னடா பாய் உங்கம்மா இந்த வாயில பேத்து போட்டாளா? சமத்துவம் சகோதரத்துவம் அந்த காற்றையே நீங்கள் இன்னும் சுவாசிக்காமல் இருக்கிறீர்கள். அதை